பாத்துருவோம்டா இன்னைக்கு நீயே நல்லா பாத்துருவோம்டா. டே செக்யூரிட்டி, இன்னைக்கு உன்னை வேலைய விட்டு அனுப்பாம எனக்கு வேற வேலையே கிடையாதுடா. எங்க சார் போறீங்க? என்ன எம்டியை பாக்க? பாஸ் ஒரு half an hourக்கு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அது மத்தவங்க சொல்லிருப்பான், என்ன சொல்லிருக்க மாட்டான். ஏன்னா நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன வர வேணான்னு அவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு சொன்னாரே சார். என்ன சொன்னா? முக்கியமா சசி வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னா? ஆமா சார். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. ஆனா சொன்னாரே சார். அப்படியா சொன்னா? எவன்டா இது வேலை நேரத்துல பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்றது? டேய், நான் தான்டா பாட்டு பாடினேன். என்னது நீ தான் பாடினியா? கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா உனக்கு? நட்ட ஆபீஸ்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. நீ பாட்டு பண்ணா மத்தவங்க எப்படி வேலை செய்வாங்க? டேய், நீ என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப குளிர் விட்டு போய் தான் தெரியுற. உன் சீட்டை கிழிச்சிட்டு தான் எனக்கு மறு வேலை. ஓ ஏண்டா உன்னை அங்கேயே கிளின்னு சொன்னேன், அங்கே கிளிக்காம உள்ள வந்துட்ட. இப்ப வேணா எடுத்துட்டு வரவா? கிளிக்கிறியா? டேய், என்ன கிண்டல் பண்றியா? இருடா, உனக்கு இருக்கு. இந்த பாருமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் இப்ப மாப்பிளைய பார்த்தே ஆகணும். முடியாது சார், அவருக்கு இப்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஐயோ, இவன் முன்னாடி அசிங்கப்படுத்துறாள, சிரிக்கிறானே. ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? உனக்கு வேலை வெளியே தானே, போய் அந்த வேலையை பாரு போ. இன்னும் அரை மணி நேரத்துல உனக்கு அந்த வேலை இருக்காது. அது வரைக்கும் ஒழுங்கா பாத்துக்க. அத நீ சொல்லாத, பாச பாக்கணும். பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என் வேலை பாக்குறேன். பாச பாக்கணுமா? ஏண்டா, உயிர் நண்பன் என்னையே அரை மணி நேரம் கழிச்சு தான் வர சொல்லிருக்கான். ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டி, நீ உன்னை உடனே பாத்துருவானா? பார், போயிட்டு நாளைக்கு வா போ. சார் நீங்க உள்ள போங்க சார். என்னதானே சொன்ன? உங்களை இல்ல, முருகன் சார். முருகன் சாரா? ஆமா சார், நீங்க உள்ள போங்க, பாஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஏமா, மீட்டிங் இருக்கு, அரை மணி நேரம் உள்ள யாரையும் விட வேணாம்னு அவன் சொன்னான்னு என்கிட்ட சொன்ன. ஆமா, மீட்டிங்கே துரைராஜ் என்கிற முருகன் சார் கூட தானே. மீட்டிங்கே இவன் கூட தானா? நீ இன்னும் வளரணும் தம்பி. அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. என்னமோ புதுசா அசிங்க போற மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிற. இது கூட மதிக்க மாட்டேங்குதே. இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கூட பேசுறதுக்கு பேரு மீட்டிங். இதுக்கு பிரபு என்ன அவாய்ட் பண்றானே. சை, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குதுன்னே புரியலையே. கண்டுபிடிச்சே ஆகணும். தம்பி. அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் தம்பி. வாங்க, முதல்ல உட்காருங்க. என்ன தம்பி, நம்ம ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அண்ணா ஐடியா சூப்பர், செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி இதுதான் யூனிவர்சல் ஐடியா. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதே தெரியுது. ஆக்சுவலி நீங்க இதை சொல்லும் போது கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு, ஆனா வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. தம்பி, புருஷ முண்டாட்டி பிரச்சனைக்கு நம்ம கிட்ட கைவசம் ஏகப்பட்ட ஐடியா இருக்கு தம்பி. என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, அண்ணன் அப்படியே ஐடியாவை அள்ளி வீசிடுறேன். அப்படியாண்ணா? ஆமா தம்பி, மல்லிகைப்பூ அல்வா மாதிரி நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே. ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. கசமுசா ஹாட் காஃபி. கசமுசா ஹாட் காஃபியா? மூடு ஏறதுக்கு முருங்கா வறுவல். மூடு ஏறதுக்கு முருங்கா வறுவலா? கட்டில் காலை உடைக்கும் நண்டு சூப்பு. தட் மேட்டர் ஐ நோ. சரியா? சிட்டுக்குருவி லேகியம் வரைக்கும் நம்ம கைவசம் இருக்குன்னா பாத்துக்கங்களேன். சிட்டுக்குருவி லேகியமா? இப்பெல்லாம் குருவிய கூட விட்டு வைக்கிறது இல்லையா? ஆமா, அது என்ன மேட்டர்னா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் அந்த அந்த பிரச்சனைக்கு ஓந்தது தம்பி. உன்னதான் உள்ள வரக்கூட ரிசப்ஷன்ல சொல்லி தானே வந்தேன். எதுக்கு உள்ள வந்த? அது அது என் மொபைலு இங்கதான் மாப்பிள்ள எங்கேயோ இருக்கு, அதை எடுக்க வந்தேன். டேய், உன் மொபைல் எப்படிதான் எங்க இருக்கும்? அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க மீட்டிங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன எங்கேயும் காணோம். இவன் மொபைல் இங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏதோ மோப்பம் பிடிக்க தான் வந்திருக்கான். என்னவா இருக்கும்? செக் பண்ணி பாத்துருவோம். இங்கதான் வச்சேன். என்ன கையில போன் எடுத்துட்டா?
நமக்கு கால் பண்ணா மாட்டிக்குவோமே. ஐயோ, பண்ணிட்டானே பண்ணிட்டானே பண்ணிட்டானே. மாப்ள, எங்கேயோ ரிங் அடிக்குது மாப்ள. அது வேற எங்க இருந்தோ இல்ல, உன் பாக்கெட்ல இருந்து. என் பாக்கெட்ல இருந்தா? இப்ப நீங்க எடுக்கறீங்களா இல்ல நான் எடுக்கட்டுமா? நானே எடுக்கிறேன் மாப்ள. ஆமா, மொபைல் என் ரூம்ல இருக்குன்னு எதுக்கு போய் சொன்ன? நான் இங்க மாப்ள போய் சொன்னேன். மொபைல் இப்ப ரூமுக்கு வெளியவா இருக்கு, ரூமுக்கு உள்ளதானே இருக்கு, அதுவும் என் கையில தானே இருக்கு. சூப்பர். தேங்க்யூ மாப்ள. சாவச்சிரும். முதல்ல வெளில போடா. போடா. முக்கியமான மீட்டிங் பேசிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான்சென்ஸ். டேய், இதாண்டா எனக்கு பிரச்சனை. செக்யூரிட்டி கூட உனக்கு என்னடா அப்படி முக்கியமான மீட்டிங், அதுவும் எனக்கு தெரியாம அப்படி என்னடா டிஸ்கஸ் பண்ற? ஆமா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? தெரிஞ்சே ஆகணும்டா. நீ இவனோட இப்படி சரிசமமா உட்கார்ந்து பேசுறதுனாலதான் இவன் என்ன மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றா, தெரியுமா? என்னண்ணா? தம்பி, அது இது ரொம்ப தப்புண்ணே. அப்படி சொல்ற என் உயிர் நண்பா. அண்ணா, அவன் யாரு, நீங்க யாரு? அவன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவன் உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான், நீங்களும் அதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எழுந்து கண்ணை பழுக்கிற மாதிரி நாலு அறாருங்க. அவ்வளவுதானே, கொடுத்துருவோம். வா, நல்லா கொடுக்குறேன். இவன் என்ன அடிக்கணுமா நண்பா? ஆமாண்டா, அப்பாவாச்சும் உனக்கு அறிவு வருதா பாப்போம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பி. அட விடுங்க தம்பி, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், மன்னிச்சு விட்டுருவோம். சின்ன பையனா? வெளில போடா. கலர்ஃபுல் பூமியை கலவர பூமியா ஆக்குறீங்களா? தம்பி, அண்ணே, அப்படியே போகும்போது ஒரு டீ ஒன்னு சொல்லிருப்பா. அப்புறம் அதுல சக்கரை ஜாஸ்தியா போட்டு சக்கரை ஆமா, அதிகமா. சீக்கிரம். ஆமா, என்னடா அவஸ்தை கலக்கற மாப்ள? டேய், அத அண்ணன் சொன்னார்ல, அதுவும் காதுல விழுந்துச்சுல, அப்படி எதுக்கு ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? போகும்போது ஒழுங்கா டீ சொல்லிட்டு போ. இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து டெக்னிக், இன்னும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப போறியா இல்ல? நிர்மலா, ஆ? காஃபி எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேங்க. எப்படி? அத்தை, இது நம்ம வீட்ல காஃபி குடிக்கிற டைம்னு எனக்கு தெரியும் அத்தை. அச்சோ, தவறி கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல மாமா, நான் தொடச்சிடுறேன்.
நான் தான் வேணும்னே போட்டேன். ஆமா, இது வரைக்கும் நான் உன் கையில பச்சை தண்ணியாவது வாங்கி குடிச்சிருக்கனா? எனக்கு காஃபி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி தரம் வை. இப்ப நீ வேலை பார்க்கற பாத்தியா, இதுதான் உன் தகுதிக்கான சரியான வேலை. என் கண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காம குப்பையை கொண்டு வந்து கோபுரத்துல வச்ச மாதிரி உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. கோபுரத்துல இருந்தாலும் குப்பை குப்பைதான். சீக்கிரத்திலேயே இந்த குப்பையை இந்த வீட்டில இருந்து நான் கிளியர் பண்றேன். ஏய் குப்பை, இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத நீ இந்த வீட்ல இருந்ததே பெரிய விஷயம். கொஞ்சம் வாழையாவது சுருட்டி வச்சு அமைதியா இருந்திருக்கலாம்ல. அத விட்டுட்டு பெரிய இவன் மாதிரி பெரிய விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்க. இப்ப பாரு, நீயே தேடி போய் உட்காந்து ஆப்பிள உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு. உன்னை காலி பண்றதுக்கு நீயே கரெக்டான ஆளை சூஸ் பண்ணிருக்க. தூண்டியும் விட்டுருக்க. அவர் இனிமேல் உன்னை சும்மாவே விட மாட்டாரு. ஆமா, அவர்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. பண்ணி அது வாயில ஆக்கு பதிலா பா வந்துச்சு. ஆனா பா போட்டு உங்களை கூப்பிடலாம், தப்பு கிடையாது. பா போட்டு அண்ணி, அப்போ பண்ணி. அம்மா பண்ணின்றாமா உன்ன? ஆள் கொஞ்சம் பெருத்திருந்தா பண்ணின்னு சொல்லுவியா? அப்ப வெள்ளையா இருக்கா, அதுக்காக வெள்ளை பண்ணின்னு சொல்லுவியா? என்ன திமிருமா அவளுக்கு? கரெக்ட் கரெக்ட். சிரிக்கிறாமா உன்னை பார்த்து? அழிவு காலம் நெருங்கிடுச்சு. அதான். யாரு உங்களுக்கா? ஏதோ வீட்ல இருக்கிற பெரிய மனுஷனாச்சே, மரியாதைக்குன்னு பதிலுக்கு எதுவும் பேசாம இருந்தா ஏதோ காலி பண்ணிடுவாருங்கிறீங்க, ஆப்பிள உட்காந்துராதங்கிறீங்க, அழிவு காலம்ன்றீங்க. என்ன இந்த வீட்ல எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு 2 மடங்கா நான் பதில் கொடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஸ்கூட்டி ரிப்பேர்னு நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா, நீங்க தான் மெக்கானிக்கா? ஆமா. என்ன ப்ராப்ளம்? தெரியல, வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. ஓ அப்படியா, இருங்க பாக்குறேன்.
டைம் ஆயிட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். அதோ பண்ணிட்டு இருக்கேன். ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ பே பண்ணும்? 200 ரூபாங்க. இந்தாங்க. என்னங்க 200 ரூபா கேட்டா 2000 ரூபா தரீங்க? என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க. ஐயோ, என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. இருங்க, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்பவே லேட் ஆயிடுச்சு. சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க இருங்க, எனக்கு பேலன்ஸ் காசெல்லாம் வேணாங்க. ஏங்க, உங்ககிட்டயும் சேஞ்ச் இல்லை, என்கிட்டயும் சேஞ்ச் இல்லை. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏங்க உடைச்சு சாப்பிடணும் தான் இந்த வேலைக்கே வந்தேன். என்ன பிச்சைக்காரன் ஆக்காதீங்க. பரவாயில்ல, எனக்கு காசே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. அட நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் சௌமியா, என்னால முடியலடி. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத, இவ என் ஃப்ரெண்டு தான். நான் நேரடியா காசு கொடுத்தா நீ வாங்க மாட்ட, அதான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். நீ தான் சின்சியரான ஆபீசர் ஆச்சே, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சொதப்பிடுச்சு. நீ காசு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு யார் சொன்னா? வாங்கவியா? ஏ அந்த 2000 கூட. இந்தா. இந்த கதிர், இது உங்க அப்பாவோட காசு. நீ சம்பாதிச்ச காசா இருந்தா கண்டிப்பா வாங்கிப்பேன். சூப்பரான ஆளை தாண்டி பிடிச்சிருக்க. நீ இவர் பின்னாடி சுத்தினதுல தப்பே இல்ல. விட்றாதடி, கெட்டியா பிடிச்சுக்கோ. இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் வரேன். பாய்டி. பாய்டி. நீ வாங்குறேன்னு சொன்னதும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அடுத்த செகண்டே அதை காலி பண்ணிட்ட. சௌமியா, நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடு, கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ கஷ்டப்படுறது இப்ப இல்லையே கதிர், அதுவும் என்னால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே. பிரச்சனையே இல்லாம இருந்தா லைஃப் போர் அடிக்கும் சௌமியா. அதுவும் லவ்ல பிரச்சனை இல்லைன்னா எப்படி? உங்க அப்பா எனக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்கதான் உன் மேல காதல் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கும். நான் வரேன். I miss you, da. I too miss you, Soumya.